திருப்பரங்குன்றத்தை வானத்துல இருந்து பார்த்தோம்னா சிவலிங்க வடிவத்துல காட்சி தரும். பரம்னா பரம்பொருளாகிய சிவபெருமான், குன்றுனா மலை, திருன சிறப்பை உணர்த்தும் அடைமொழி. பரம்பொருளாகிய சிவபெருமான் மலையாக இருப்பதினால் இந்த மலைக்கு திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற பெயர் வந்துச்சு. இந்த மலையோட உச்சியில காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கு. அடிப்படையில திருப்பரங்குன்றம் ஒரு சிவக்ஷேத்திரம். அப்புறம் எப்படி இங்க முருகப்பெருமான் வந்தாருன்னு கேக்குறீங்களா? சிவபெருமான் பார்வதி தேவிக்கு பிரணவ மந்திரத்தோட பொருளை உபதேசம் செய்தார். அப்போது பார்வதி தேவியின் மடியில் குழந்தையாக இருந்த முருகப்பெருமான் அதை கேட்டு உணர்ந்தார். பின்பு குருவின் மூலம் கற்க வேண்டியதை இப்படி கேட்பது பாவம் என்று நினைத்த முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்திற்கு வந்து சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்தார். சிவபெருமானும் முருகப்பெருமானுக்கு காட்சி கொடுத்த தலம் இது. முருகனுக்கு காட்சி கொடுத்த சிவபெருமான் ஆதி சொக்கநாதராக சுப்பிரமணியர் ஆலயத்துக்கு எதிரிலேயே கோவில் கொண்டுள்ளார். திருப்பரங்குன்றம் வருகிறவர்கள் முதலில் ஆதி சொக்கநாதரை வழிபட்ட பின்புதான் முருகப்பெருமானை வழிபட வேண்டும் என்பது ஐதீகம். திருப்பரங்குன்றத்துல இருக்க முருகன் கோவில் 8ஆம் நூற்றாண்டுல பாண்டியர்களோட ஆட்சி காலத்துல கட்டப்பட்டது. முருகப்பெருமான் தெய்வானையை மணமுடித்த இடம் திருப்பரங்குன்றம் தான். திருமுருகாற்று படை பிறந்ததும் திருப்பரங்குன்றம் தான். 2000 வருட பழமையான சமண குகை கோவில்கள் இருப்பதும் திருப்பரங்குன்றம் மலையில தான். திருப்பரங்குன்றத்தை பற்றி சங்ககால நூல்களான பரிபாடல், திருமுருகாற்று படை, அகநானூறு, கலித்தொகை மற்றும் மதுரை காஞ்சி ஆகிய இலக்கியங்கள்ல பாடப்பெற்றுள்ளது. திருப்பரங்குன்றத்தை பற்றி நக்கீரர், அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகியோரும் பாடியுள்ளனர். திருப்பரங்குன்ற மலை உச்சியில அப்பன் சிவபெருமானும் மலை அடிவாரத்துல மகன் முருகப்பெருமானும் இருந்து எல்லோருக்கும் அருள் புரிந்து கொண்டிருக்கின்றனர். 2 பேரும் தனித்தனியா இருக்கிற இடத்திலே சக்தி பயங்கரமா இருக்கும். இங்கே 2 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க. அப்ப திருப்பரங்குன்றத்திற்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னு பாத்துக்குங்க.